அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கால வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2, 4, 6. எலியா எலிசாவை நோக்கி, நீ எங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இந்த 3 வசனங்களிலும் ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வருகிறது. அதற்கு எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எலியாவை பார்த்து எலிசா சொல்லுகிறான். எலிசாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய ஊழியத்திலே இவன் ரொம்ப நாள் நம்மோடு கூட இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு வார்த்தையும் இப்படி அவன் பேசினதில்லை. ஆனால் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ள போகிறார், நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை இவன் உணர்ந்து கொண்டான். இவன் அறிந்து கொண்டான். இவனுக்கு எதையாயிலும் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்கு இருந்தது. அவன் சொல்லுகிறான், நீ இங்கே இரு, நான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரையிலும் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் உம்மை விட்டு விலகுவதை குறித்து நீர் என்னோடு கூட பேச வேண்டாம், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலியாவை பின்பற்றுகிற எலிசாவின் அருமையான வார்த்தையையும் ஒரு வைராக்கியத்தையும் அல்லது அவனை பின்பற்றுகிற ஒரு பலனையும் இங்கே பார்க்கலாம். முதல் இடத்திலேயாயிலும் அவன் நின்று விடுவான் என்று எலியா நினைக்கிறான். ஆனால் முதல் இடத்திலும் அவன் நிற்கவில்லை. 2வது இடத்திலும் அவன் நிற்பான் என்று அவன் நினைக்கிறான். நான் போக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அங்கேயும் அவன் அவனை விடவில்லை. 3வது இடத்திற்கு எலியா போகிறான். அங்கேயும் இந்த எலிசா அவனை பின்தொடருவதை விடவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய நோக்கம் என்னவென்றால், இவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இவனுடைய வாஞ்சை என்னவென்றால், இவனுடைய தாகம் என்னவென்றால், அவனிடத்தில் இருந்த வல்லமை இரட்டத்தனையாக பெற வேண்டும். அதற்காக இவன் அவனை பின்பற்றுகிறான். ஆண்டவருடைய வல்லமையை இரட்டத்தனையாய் பெரும்படியாய் அவன் அவனை பின்பற்றுகிறான். நோக்கம் அதுதான். இயேசுவை பின்பற்றுகிற பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். பலவிதமான ஆகாரத்திற்காக ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சுகத்திற்காக ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அருமையான அற்புத அடையாளங்களை மையமாக வைத்து ஆண்டவரை பின்பற்றின ஜனங்களை நீங்கள் 4 சுவிசேஷத்திலும் பார்க்கலாம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, எலிசா எலியாவை பின்பற்றின அருமையான அந்த அளவுகோல் இருக்கிறதே, அந்த நோக்கம் இருக்கிறதே, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது, அந்த வாஞ்சை இருக்கிறது, அந்த தாகம் இருக்கிறது, அது எல்லாவற்றை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. தான் ஒரு பெரிய மனிதனாக வேண்டும் என்பதற்காக வரங்களை பெற ஜனங்கள் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வரங்களை பெற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், உம்மிடத்திலே உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும். அப்படி அல்ல, நீர் இருந்தபடி அல்ல, இரட்டிப்பாக எனக்கு தர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியா இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறான். இந்த எலிசா புதிய ஏற்பாட்டு சபையின் விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஊழியக்காரனுக்கும் நிழலாட்டமாய் இருக்கிறான். புதிய ஏற்பாட்டின் சபை விசுவாசிகளுடைய ஏக்கம், புதிய ஏற்பாட்டு சபையின் விசுவாசிகளுடைய தாகம், விருப்பம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மேலோங்கினதாக நிற்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளை ஆராதனைக்கு வந்து இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது ஒரு விசேஷமான அபிஷேகம், ஒரு விசேஷமான வல்லமை உன்னை நிரப்புகிறதை உன்னாலே உணர முடியும். நாம் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை பின்பற்றவில்லை. பணத்திற்காகவோ புகழுக்காகவோ அருமையான அழிந்து போகிற மேன்மைக்காக இயேசுவை பின்பற்றவில்லை. இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களை நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்தால் நீங்கள் பின்பற்றுகிற விதம் அருமையான மாற்றப்பட வேண்டியதிருக்கும். நீங்கள் பின்பற்றுகிற விதம் மாற்றப்பட வேண்டியது இருக்கும். எலிசாவை பின்பற்றின கேயாசியை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாகமானிடத்திலிருந்து அருமையான அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்க வேண்டாம் என்று எலிசா சொன்னான். ஆனால் கேயாசி விடவில்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிக்கலாம். அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம், நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும், உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவை பின்பற்றின அந்த எலிசாவினுடைய ஆவி கேயாசிக்குள்ளே இல்லை. கேயாசியும் அவனுடைய ஊழியக்காரன் தான். ஆனால் அவனுடைய எண்ணங்களை பாருங்கள், அவனுடைய விருப்பங்களை பாருங்கள், அவனுடைய தாகங்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக ஒருவன் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பானே ஆனால் அவன் எல்லா மனுஷனை காட்டிலும் பரிதபிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை எதற்காக நீ பின்பற்றுகிறாய்? ஆண்டவரை எந்த நோக்கத்துக்காக நீ அவரை பின்பற்றுகிறாய்? உன் பின்பற்றுதல் மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். உன் பின்பற்றுதல் அருமையான உயர்ந்திருக்க வேண்டும். மேன்மையானதை அருமையான பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு பின்பற்றுதல் உன்னுடைய ஆவியிலே, உன்னுடைய ஆத்மாவிலே, உன்னுடைய சரீரத்திலே உண்டாக வேண்டும். ஆண்டவரை எதற்காக பின்பற்றுகிறாய்? நோக்கம் என்ன?
எதிர்பார்ப்பு என்ன? வாஞ்சை என்ன? Praise the Lord. நீ ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கிற நோக்கத்தை நீ விட்டு வெளியே வர வேண்டும். இப்பொழுது இருக்கிற நோக்கத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். ஐஸ்வர்யவானை பார்த்து அவனுக்கு நல்ல தாகம் இருந்தது, அவனுடைய எதிர்பார்ப்பு நன்றாய் இருந்தது. ஆனால் ஆண்டவரை பின்பற்றுதலில் அவன் குறைவுள்ளவனாக காணப்பட்டான். ஆண்டவரை பின்பற்றுதலிலே நிறைவில்லாதவனாய் காணப்பட்டான். ஆண்டவரை பின்பற்றுதலிலே பலனில்லாதவனாக இருந்தான். ஆண்டவரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய கேள்வி ஆச்சரியமானது, அவனுடைய கேள்வி மகிமையானது, அவனுடைய கேள்வி உயர்ந்தது, அவனுடைய கேள்வி அருமையான ஆச்சரியப்படத்தக்க வைத்த ஒரு கேள்வி. அருமையான ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர், அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை பார்க்கிறவர். ஐஸ்வர்யத்தை விட்டு ஆண்டவரை பின்பற்ற அவனுக்கு விருப்பமில்லை. ஐஸ்வர்யத்தை விட்டு ஆண்டவரோடு கூட நடக்க அவனுக்கு விருப்பமில்லை. பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினான், ஆனால் பின்பற்றுகிற விதமாக ஆண்டவரை பின்பற்ற விரும்பவில்லை. வேதத்தில் நீங்கள் வாசித்தால் மத்தேயுவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21 22 வாசித்தால், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவரை பின்பற்றுதல் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வித்தியாசமான ஒரு பின்பற்றுதலை கர்த்தர் இந்த காலவேளையில உனக்குள்ளே அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நிறைய பேர் பின்பற்ற விரும்பினார்கள். ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரை நீர் எங்கே போனாலும், அந்த வசனத்தை வாசி, அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும். பிரசங்கம் முடிச்சு ஒரு பிரசங்கம் அவனுக்கு பண்ணார். அவனுடைய சத்தம் ரொம்ப பலமாக இருந்தது. அவனுடைய அருமையான அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். என்ன மாதிரி வார்த்தை! ஆண்டவர் அப்படியா சொல்லி பிரசங்கம் பண்ணார். நான் ஒரு பரதேசி ஐயா, நீ என்னை பின்பற்றி வருவையான்னு கேட்டார். பிரசங்கம் முடிச்சு ஜெபம் முடிச்சு அவனை பார்த்தார். அவன் ஆளே காணும். அவரை அவன் பின்பற்றவில்லை. ஒருவரை ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்றால் பூமியிலே அழகு இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், அருமையான பதவி இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பின்பற்றுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், உனக்காக அவர் ஜீவனை விட்டவர், உனக்காக சிலுவையின் பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டவர், உனக்காக உன்னுடைய பாவங்களை சுமந்தவர், உன் சாபங்களை ஏற்றுக்கொண்டவர், உனக்காக முள்முடி சூடினவர், அருமையான பரலோகத்தின் மகிமையை விட்டு பூமிக்கு வந்தவர். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்ற உடனே இடத்தையே அவன் காலி பண்ணிவிட்டான். அடுத்து நீங்கள் வாசிக்கலாம், மேல் ஒருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார்.
அதற்கு அவன், ஆண்டவரே, இவனுடைய பிரச்சனை, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பேதுருவை ஆண்டவர் சொன்னார், மனுஷனை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன உடனே வலையை விட்டு விட்டான், ஊரை விட்டு விட்டான், அருமையான எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றும்படி அவன் ஆழமான தீர்மானம் எடுத்து போகிறான். ஒருவனை ஆண்டவர் தேடி வந்து, நீ என்னை பின்பற்றி வா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், எங்க அப்பா செத்து போனார், அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று கேட்டார். அவன் பின்பற்றினான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவன் பின்பற்றவில்லை. அநேகர் ஆண்டவருக்கு பின்னே நடப்பேன் என்று சொன்னவர்கள், அநேகர் ஆண்டவருக்காக ஜீவனை விடுவேன் என்று சொன்னவர்கள், அநேகர் நான் செத்தாலும் சாவேன் என்று சொன்னவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு தூரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். குகையிலே படுத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனை போல படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கப்பலின் அடித்தட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அழைத்த நாளில் இருந்த அந்த வாஞ்சை, உன்னை அழைத்த நாளில் இருந்த அந்த தாகம், உன்னை கர்த்தர் ரட்சித்த நாளில் இருந்த அந்த மகிழ்ச்சி எல்லாம் இப்பொழுது எடுபட்டு போய் ஒரு வெறுமையான மனிதனை போல நீ கர்த்தருடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிறாய். இப்பொழுது உன் இருதயத்திலே பிள்ளைகளை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், தன்னை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், இவைகள் உன்னை அப்படியே ஆழ்கடலிலே கல் எப்படி மூழ்கி போகிறதோ அப்படிதான் இப்பொழுது ஆண்டவரையும் விடாதபடி ஒரு மூழ்கி போன கல்லை போல இந்த காலவேளையில் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் தான் இந்த காலவேளையிலே இந்த வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது வாசிக்கலாம். பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கலப்பையின் மேலே கையை வைத்து, கலப்பையின் மேல் தன் கைவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. நீ வீட்டுல போய் கேட்டா, வீட்டுல மாலை போட்டா ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? மாச சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? சாப்பாடு இருக்குமா? மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குமா? அல்லது டிராவல்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? சம்பளம் எவ்வளவு? செழிப்பான இடமா? இதெல்லாம் கேட்டு பார்ப்பாங்க. உன்னை நீ இப்பதான் புதுசா ஊழியத்துக்கு அங்க போனா உன்னை எங்க போட போறாங்கன்னா பூத்துறைக்கு போடுவாங்க. இல்ல அங்க ஒரு மூலகுளத்துல ஒரு கொட்டாய் இருக்குது, அந்த கொட்டாய்க்குள்ள கொண்டு தூக்கி போடுவாங்க. அங்கே போற நீ அருமையான கடினமான இடம். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்குது, என்ன பண்ணுவாங்க? ஊழியமாக பைபிளா தூக்கி துறப்படியா போட். யாரும் வீட்டுல போய் அனுமதி கேட்சா அவரே முதல் பிரசங்கம் என்ன பண்றாரு? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிடுறாரு. அதுல வச்சு நோட்ஸ் எடுத்துடலாம், ஏசிஆர்னு நோட்ஸ் எடுத்துடலாம். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, குறிவுகளுக்கு ஆகாய நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா புவர். அடுத்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா அருமையான சாவறது கூட விடாத ஆளு, கடினமான மனுஷன். ரெண்டாவது அவரை பத்தி எடுக்கிற நோட்ஸ். மூணாவது பார்த்தா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. இந்த ஊழியத்தை யாரையா வருவாங்க? இந்த இயேசுவை யாரையா பின்பற்றுவார்கள்? எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நீ இங்க இரு என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், உம்மை நான் பின்பற்றி வராததை குறித்து அருமை உண்மை நான் பின்பற்றி வருவேன், தேவனுடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நோக்கம். வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையான 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் வசனம்,
14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அவைகளை தேடும்படி நாடுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். கொரிந்தி சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். வரங்களை நீங்கள் நாட வேண்டும். நீங்கள் வல்லமையை நாட வேண்டும். இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நாலேஜ் ஒன்றுக்கும் உதவாது, உங்கள் படிப்பு ஒன்றுக்கும் உதவாது. உங்கள் அருமையான பணத்தை கொண்டு ஊழியம் செய்து விடலாம் என்று நினைத்தாலும் நீங்கள் தோல்விதான் உங்கள் ஊழியத்திலே உண்டாகும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை பின்பற்றுதல் பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வரங்களை பெற்றுக் கொள்ள முடியும், கிருபைகளை பெற்றுக் கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும், நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும், ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ராத்திரி எல்லாம் சத்தம் போட்டாயா, காலையில ஆசீர்வதிக்கப்பட்டான் ஐயா. அவன் சத்தத்தை விடவில்லை. அந்நாளை குறித்து வேதத்திலே வாசித்தால் அவள் வெகு நேரமாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆவிக்குரிய மதில்கள், உன் ரட்சிப்பு என்னும் மதில், உன் அபிஷேகம் என்னும் மதில், உன் துதி என்னும் மதில் அருமையான இந்த வருஷத்திலே கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும். உன் ஜீவியத்திலே உடைந்து போய் கிடக்கிற மதில்கள் எல்லாம் இந்த வருஷத்திலே கட்டப்பட வேண்டும். இயேசுவை நீ அறிந்து அவரை விட்டு தூரமாய் போன ஒருவர் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் இருதயத்திலே சமாதானம் இல்லை, அப்படிதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். அருமையான இந்த ஒரு முறை வர வேண்டும் என்று வந்திருக்கிறாய். ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த காலவேளை ஆராதனையிலே உன்னை ஒப்பு கொடுக்காமல் போனால், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால், உன் இருதயத்தில் இருக்கிறதான அந்த துக்கம் அருமையான அது உன் வாழ்க்கையை அதிகரித்து உன் வாழ்க்கையை இருளாக மாற்றிவிடும். இந்த காலவேளை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். Glory to God. உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். இயேசுவை விட்டு நீ போய்விடாதே. இயேசுவை விட்டு விலகி விடாதே. இயேசுவை விட்டு தூரமாய் போய்விடாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். Praise the Lord. அதற்கு தான் இந்த காலவேளையிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எலியாவை இந்த எலிசா பின்பற்றுவான் என்று சொல்லுகிற இடத்தை விட்டு அவன் நகர்ந்து போக தன்னை ஒப்புக் கொடுத்தான். தடைகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, ஒரு நீண்ட பிரயாணம் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒன்றையும் அவன் யோசிக்கவில்லை, அவன் சிந்திக்கவில்லை. தடைகள் எது வந்தாலும் அருமையான தகர்த்து விட்டு பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்கிறான் இந்த எலிசா. அவன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த தாகம், அந்த வாஞ்சை தான் இவனை எலியாவை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக மாற்றினது. இந்த எலிசா அதற்காக இந்த எலியா சொல்லுகிற அந்த வசனத்தை, செய்தி வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு,
கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். முதலாவது அவன் சொல்லுகிறான், பெத்தேல் மட்டும் நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நீ தனியாய் அங்கே போவதில்லை. ஒருவேளை நீர் யோசித்திருக்கலாம், என்னை விட்டுவிட்டு நீர் மாத்திரம் தனியாக போகலாம் என்று நீ யோசித்திருக்கலாம். ஆனால் நான் உம்மை விடுவதில்லை. அந்த பெத்தேல் என்னும் இடத்திற்கு நாம் 2 பேரும் தான் போக போகிறோம். அல்லேலூயா. பெத்தேல் என்ற இடத்திற்கு 2 பேரும் போக போகிறோம். பெத்தேல், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பெத்தேல் என்றால் அருமையான தேவனுடைய வீடாக பெத்தேல் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகம புத்தகம் யாக்கோபு தான் 28ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை இருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வாய்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம் பெத்தேல். இந்த கல்லுதான் அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இது பிரதிபலிக்கிற கல்லாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்லின் மேலேதான் கர்த்தர் சபையை கட்டியிருக்கிறார். அருமையான பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சபை என்பது அருமையான தொழுது கொள்ளுகிற ஒரு இடம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இடத்திற்கு நீ எப்பொழுது வருகிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய பின்பற்றுதல் பலனுள்ளதாக இருக்கும். உன் பின்பற்றுதல் பலனுள்ளதாக இருந்தால் தான் நீ இரட்டத்தனையான வல்லமை பெற முடியும். எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது பார்க்க முடியும், உன்மேலே கர்த்தருடைய சால்வு விழும். தொழுது கொள்ளுகிற இடம். ஆதியாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 6, 7 வாசிக்கலாம். யாக்கோபும் அவனுடனே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது இரண்டாவது திரும்பி வருகிறான். அந்த இடத்திலே வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். அது தொழுது கொள்வதற்கு முன்பதாக அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? லூஸ். நமக்கு முன்னாடி நம்ம பேர்லாம் என்ன பேர் தெரியுமா? லூஸ். நம்ம எல்லாம் லூஸ். என்னடா பாஸ்டர் காலையில இப்படி பேச? லூஸா இருந்தோம். எங்க போய் அழுதுட்டு இருந்தோம். ஒரு ஆளு அவன் குடுகுடுப்பா உட்கார்ந்து இருக்கிறான், பயமா வேற இருக்கும். நீங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் குடுகுடுப்பா ஆட்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். ராத்திரி 9 மணிக்கு போய் உட்கார்ந்து தாயத்தை அப்படி கொடுத்து அவ்வளவுதான். எங்க ஊர் பக்கத்துல நீங்க குறி சொல்ற ஆட்களை பாத்தீங்கன்னு வச்சுங்க, அருவா தொங்கும், நாக்க இப்படி போட்டு வச்சு ஆடுவான். இங்கேயும் பயமா தான் இருந்துச்சு. இங்க நான் நேரு வீதியில பார்த்தேன், குடலை என்ன ஆட்டு குடலை கழுத்துக்குள்ள போட்டு நாக்கு அப்படி ஒரு குத்தி அப்படி வர்றான். எவன் காசு போடாத இருப்பானா? கஞ்சம் கூட 100 ரூபாய் கொண்டு போட்டுறான். ஏன்னா கடை சீக்கிரமா கடை விட்டு காலி பண்ணி போட்டு. அவனை பார்த்த பார்வை அப்படி. இங்கெல்லாம் நம்ம இருந்தோம், விடுதலைக்காக நாம் அலைஞ்சோம், சமாதானத்துக்காக அலைஞ்சோம். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து 2 பேரும் படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்து முடிச்சு 2 பேரும் எப்போது அடி போடுறது போற அடி போட்டுட்டு ஆட்டோல ஏறி இருக்கிறோம். நீ இந்த ஆட்டோல போ, நான் அந்த ஆட்டோல போறேன், நான் செத்து போறேன், நீ உன் வீட்டுக்கே வரமாட்டேன். 12 மணிக்கு பார்த்தா கதவை தட்டிட்டு அம்மா வெளியே உட்கார்ந்துருக்கிறான். எங்கெங்கெல்லாமோ தேடணும், எவ்வளோ பிரச்சனை சந்திச்சோம், மருத்துவமனையிலே காத்திருந்தோம். அவன் போடுற ஊசி, அவன் போடுற மருந்து எதையுமே நம்ம கேட்கல. அருமையான தேவனுடைய சித்து மருத்துவத்துக்கு போயிட்டீங்கன்னா இருக்கிற எல்லா மருந்தையும் வாய்க்குள்ள கொட்டியிருப்பான். உடம்பு சரியில்லைன்னா உடனே 2 மாத்திரை கொடுப்பான். இருக்கிற மாத்திரை வேலை செய்யல, இன்னும் 2 சாப்பிடுவோம். ஐயோ, பெரிய பெரிய பாட்டில தண்ணி வச்சிருக்கிறான், என்னெல்லாம் ஊத்துறானோ தெரியாது. அந்த காலத்துல ஊசி போடுறது பாத்தீங்கன்னா பெரிய ஊசியா இருக்கும். நான் ஊசி போட்டு எனக்கு கையை 3-4 பேர் பிடிச்சிருப்பாங்க. இந்த காலத்துல ரொம்ப அப்படி போட்டு லேச தட்டு போயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எங்கெங்கெல்லாமோ காத்திருந்தோம் விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக. நம்ம லூஸ் தானே?
தேவன் வீடா இருக்கிற சபையிலே வந்ததுனாலே அருமையான நாம் தேவனுடைய வீடாக மாற்றப்பட்டு விட்டோம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம்! தேவனுடைய வீடாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஆம் 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 நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். 430 வருஷம் எகிப்திலே நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். அருமையான அங்கே பண்டகச்சாலை கட்டுகிற வேலை செய்தீர்கள், அங்கே விறகு வெட்டுகிற வேலைகளை செய்தீர்கள், அங்கே ரோடு போடுகிற வேலைகளை செய்தீர்கள், அங்கே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தீர்கள், அங்கே நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். தேவனாய கர்த்தர் முட்செடியிலே தரிசனமாகி மோசையோடு கூட இடைப்பட்டு உங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு நீங்கள் காண்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய ஊழியத்தை நான் முடிக்க போகிறேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தபடினாலே மோசே மரித்த பின்பு யோசுவாவாகிய என்னை கர்த்தர் இந்த உங்களை நடத்து கொண்டு போகும்படி என்னை அழைத்து என்னை என் மூலமாய் உங்களை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். என் ஊழியம் முடிய போகிறது. நீங்கள் கானானுக்குள்ளே இருக்கிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதை ஒரு காலம் மறந்து போய் விடாதிருங்கள். கர்த்தரை ஆராதிப்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தரை தொழுது கொள்வதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். அப்படி நீங்கள் மறந்து விடுவீர்களானால் அருமையான வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒருபோதும் பூரணமாக சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகி போய்விடும். வாக்குத்தத்தம் உங்களை விட்டு அது தூரம் போய்விடும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான ரட்சிப்பு தூரமாகி புறஜாதிகளாய நமக்கு வந்ததோ அதை போல அருமையான நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை இழந்து போவீர்கள். தொழுது கொள்ளுகிற இடத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நிறைய பேர் வருகிறீர்கள் ஆராதனைக்கு, பணத்தை தியாகம் பண்ணி ஆராதனைக்கு அவர்கள் இருக்கிறீர்கள். ஜோதி சிஸ்டர் வராங்க, அவனை காலையில திறந்தா எப்படியும் கொஞ்சம் காசு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் மூடிவிட்டு வருகிறார்கள். நிறைய பேர் பலவிதமான நெருக்கத்தில் இன்னைக்கு வேலைக்கு கண்டிப்பா நீ வேலை செய்தாங்க, வேலை கொடுத்தாலும் சரி கொடுக்காம போட்டா நாங்க சர்ச்சுக்கு போறேன்னு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். அவன் வேலை வேண்டாம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இதெல்லாம் பரலோகம் பார்க்கிறது. அவரை சேவிக்கும்படியாய் அவரை பின்பற்றி வருகிற உங்களை மேல் தேவனுடைய கிருபை அளவில்லாதபடி பெருகும். அருமையான எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் இரட்டத்தனையாய் இறங்கினது. அவன் சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வை யோர்தானை ஓங்கி அடிக்கிறான். Glory to God. யோர்தான் 2ஆய் பிளந்து போகிறதை கண்களிலே பார்த்தான். இதற்கு என்ன காரணம்? அவனை பின்பற்றி வந்ததுதான் காரணம். அல்லேலூயா! அவரை பின்பற்றி வந்ததுதான் காரணம். இரண்டாவது, அவன் பின்பற்றுவதற்காக வந்த இரண்டாவது இடம் அருமையான 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். எரிகோவுக்கு போக வேண்டும். முதலாவது தொழுது கொள்ளுகிற இடத்திற்கு அவன் வருகிறான். இரண்டாவது எலியாவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அருமையான எரிகோ என்ற ஒரு பட்டணத்திற்கு போக வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை இந்த எரிகோவில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யோசுவா அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திலே கானானை அவர்கள் போகும்போது எரிகோவை அவர்கள் சந்திக்கிறார்கள். என்ன கட்டளை இடுகிறான் என்றால் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டரித்தார்கள். அக்கினியினால் சுட்டரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெத்தேல் என்ற ஒரு அனுபவம் தொழுது கொள்ளுகிற ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம். அதிலே தான் நீங்கள் பாடுகிறீர்கள், கர்த்தரை துதிக்கிறீர்கள், சத்தமிடுகிறீர்கள், கைத்தட்டுகிறீர்கள். அருமையான உங்களுக்குள்ளே அருமையான ஆவியில ஒரு துதி, உங்களுக்குள்ள ஒரு துதியின் உடையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது ஒரு மேன்மையான அனுபவத்திற்கு நேராக அருமையான இந்த எலிசாவை கொண்டு போக விரும்புகிறான். ஒன்று, எலியா அறிந்து கொண்டான், இவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை இவனை நில் என்று சொன்னால் இவன் நிற்க மாட்டேங்கிறான். அருமையான இவன் நம்மை விட்டு பிரிய மாட்டேங்கிறான். இவன் கர்த்தருடைய வல்லமையை இரட்டத்தனையாக பெற வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகவே ஒன்று இவனை வாழ்க்கையில செய்ய வேண்டும், இவனை எரிகோவுக்கு கொண்டு போக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய ஜீவியத்தின் எரிகோ என்ற ஒரு அனுபவம் உன்னை இரட்டத்தனையான வல்லமைக்கு நேராக உன்னை கொண்டு போகிற வல்லமை எரிகோ என்ற இடத்துக்கு இருக்கிறது. சுட்டரிக்கப்படுகிற அனுபவம். என்னாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னெல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும்? அதன் தோல், மாம்சம், இரத்தம். அதை வாசிங்க. அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டைகளையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் போட கடவன். வாசிங்க. பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். அருமையான இந்த கிடாரியினுடைய ரத்தம் அருமையான சுட்டரிக்கப்பட வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட, சாணி கூட சுட்டரிக்கப்படணுமாயா? இது எதை காண்பிக்கிறது என்றால், அருமையான மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதை காட்டுகிறது. மாம்சத்தின் சுவாபங்கள் அருமையான அழிக்கப்படுகிறதை காட்டுகிறது. யோவான் சொல்லுகிறான், நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னை முற்றிலும் எரிக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னை எரிக்கட்டும். ஆகவேதான் அக்னியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஏன் இறங்கலன்னா, எரிக்க ஒப்புக் கொடுக்கல. விறகு எரிகிற இடத்துல இருந்தாதான் விறகு எரியும். அருமையான எரிக்கிற இடத்துல காளை இருந்தால்தான் காளை எரியும். இப்ப எல்லாம் மூணு இடத்துல கிடக்குது. காளையும் எரியல, விறகும் எரியல, தீய ஊதி விட வேண்டியிருக்கு. எத்தனை எழுப்புதல் கூட்டம் வந்தாலும், யார் பிரசங்கம் கேட்க போய் உட்கார்ந்தாலும், எல்லா கூட்டத்திலையும் போய் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் ஒன்னும் எரிக்கல. பிரைஸ் தி லார்ட். எரியப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. நம்ம பாண்டிச்சேரியில 10-15 ஞானஸ்தானம் எடுத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கிறேன், இது எத்தனாவது சார்? இது 7வது ஞானஸ்தானம். ஏன் என்னையா தண்ணியில இறங்கி அவர் ஃபாதர் வந்து கொடுத்தாரு, அது போற என்ன தப்பா இருக்குது? பஞ்சாமிரதம் வாங்குற மாதிரி. ஜனங்களுக்குள்ளே ஒரு தெளிவில்லை, ஜனங்களுக்குள்ளே ஒரு அறிவில்லை. அருமையான தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டமா? அது எப்படியா தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் கூட்டமே போதும், எங்களுக்கு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. நிறைய பேர் தங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறார்கள். அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நான் நிறைய இடத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பிரிச்சலாம். ஆனா நோட்டீஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். வரம் இவரை இல்லாமல் வேற யார் இடத்திலுமே இல்லை என்று போட்டிருக்கும். அந்த வரம், இந்த வரம், இந்த வரம், அந்த வரம் எல்லாம் போட்டிருக்கும். கடைசி அவர்கிட்ட வரமே இல்லை. எப்ப போட்டாரோ அப்பமே போயிடும். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, போட்ட பிறகு ஒண்ணுமே இல்லை.
தங்களை பெரிய மனிதனாக காண்பிக்க விரும்புகிறார்கள். அது சுட்டரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லா பகுதிகளும் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏதோ தன்னிடத்தில் வல்லமை இருக்கிறது போல. ஒருத்தர் சொல்றாரு, சத்தியத்தை கேட்க போறங்க, நீங்க எந்த சபையில் இருந்தாலும் என்னங்க, கேட்டுட்டு வரலாங்கிறாங்க. அப்ப உங்க பாஸ்டர் செத்து போன பாஸ்டரா? அவர் பிரசங்கம் பண்ண தெரியாதா? நான் கேட்கிறேன், உன் பாஸ்டர் செத்து போன பாஸ்டரா இருந்தாதான் நீ அங்க எங்க போகணும். அவர் செத்து போன பாஸ்டர், அதனால அங்க சத்தியத்தை கேட்கிறோம், இங்க சத்தியத்தை கேட்க போனோம். செத்து போன பாஸ்டர் போ. ஜீவன் உள்ள மனுஷனா இருந்தால் அவன் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவான். இல்ல நீ சபையை காலி பண்ணு. பாஸ்டர் செத்து போனா நீனு போயிரு. தேவனுடைய நிறைய பேர் அருமையான சுட்டரிக்கப்படுகிற இடத்துல இல்லை, தன்னை ஒப்பு கொடுக்கிற இடத்துல இல்லை. தாங்கள் விரும்புகிறது, தாங்கள் யோசிக்கிறது, தாங்கள் சிந்திக்கிறது, தாங்களுடைய பாதை அவர்கள் சரியாக இருக்கிறது என்று அதில் நடக்கிறார்கள். நீங்கள் சரியாக நடக்கிறீர்கள் என்பதை வேதவசனம் என்னும் கண்ணாடிதான் உங்கள் பாதை சரியா தவறா என்று அருமையான காட்ட வேண்டும். ஊழியம் செய்கிறதுனாலே ஒன்னும் பரலோகம் மகிழாது. அங்க ஒழித்து போனாருங்க, இங்க ஒழித்து போனாருங்க, அங்க ஜெபம் பண்ண போறாருங்க, இங்க ஜெபம் பண்ண போறாருங்க. என்ன நடந்துச்சு? ஏதாவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா? இல்லங்க, கூட வந்தவன் அங்க சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுன்னா மாற்றம் எல்லாம் ஒன்றுமில்லை, பிரச்சனை தான் இருக்கிறது. போட்டது என்னன்னா சத்தமும் இந்த கொட்டை போட்டு அடிச்சதும் இந்த ஆர்கனை போட்டு டபா டபார்னு அடிச்சதும் தான் உண்டு. வேற ஒண்ணும் அங்க நடக்கவில்லை. ஜனங்களுக்குள்ளே அது போகவில்லை, ஜனங்களுக்குள்ளே அது செல்லவில்லை, விடுதலையின் என்னும் இடத்திற்குள்ளே ஜனங்கள் வரவில்லை. நிறைய பேர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பூரணமாக சுட்டரிக்கப்படுகிற இடத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. கஷ்டம்தான். ஏன்னா எரியும் போது சூடும் உடம்பு. சரி, தோல் மட்டும் சுட்டா பரவாயில்ல, கொஞ்சம் எண்ணெய் போட்டு மறுபடி ஒரு தோலை உண்டு பண்ணிடலான்னு பார்த்தா சதையும் சுடுது. சதை சுட்டா கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏதாவது கீழே இருக்கிற சதையை தூக்கி மேல போட்டுக்கலாம். எலும்பு சுடுதுயா, இல்ல சாம்பலா மாறணுயா, சாம்பலாய் மாற வேண்டும். அதுதான் பூரணமான அர்ப்பணிப்பு, அதுதான் பூரணமான ஒப்பு கொடுத்தல், அதுதான் பூரணமான பிரதிஷ்டை, அதுதான் பூரணமான கிறிஸ்தவ ஜீவியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். எண்ணாகமம் 19:9. இதுல என்ன ஒண்ணு என்றால், ஆசாரியனை இது சுத்தப்படுத்தி விடும் ஐயா. இந்த கிடார் எதை காண்பிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காட்டுகிறது. இந்த கிடார் எதை காண்பிக்கிறது என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. இந்த கிடார் எதை காட்டுகிறது என்றால் வேத வசனத்தை காட்டுகிறது. இந்த கிடார் எதை காட்டுகிறது என்றால் அருமையான ஊழியக்காரனை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வரும்போது ஒரு சுத்திகரிப்பு உங்களை அறியாமல், உங்களை உணராமல் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. உங்களுக்கே தெரியாது. தண்ணி குடிக்கிறோம், அங்க என்னெல்லாம் நடக்கும் நமக்கு என்ன பாத்துடா. டெய்லி தண்ணி எங்கெங்க போயிருக்குது, தொண்டையில இருந்து கீழே போச்சா, குடலுக்குள்ள போச்சா, குடல்ல இருந்து எங்க போச்சு, எல்லாம் எங்கெங்க போச்சு, இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டு எலும்பெல்லாம் போகுது. நான் நினைப்பேன் எல்லாம் ஒரு பெரிய கலவையே உள்ள தள்ளிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கே தெரியாது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். உங்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை, அருமையானுடைய ஆவியை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் எல்லா பகுதிகளிலும் ஒரு சுத்திகரிப்பு உங்களை அறியாமல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் இந்த கிடாரி சுத்தம் பண்ணுகிறது. அருமையான அதில் இருக்கிற சாம்பல், அருமையான கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அருமையான ஒரு கிடாரியை போல அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது.
இது இரண்டாவது அனுபவம். மூன்றாவது, இவன் தேவனுடைய வல்லமையை இரட்டத்தனையாக பெற வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபையை பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமையை பூமிக்கு கொண்டு போகிற ஒரு பாத்திரமாக இவன் மாற வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாக மாற வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிற ஒரு வல்லமையான மனிதனாக இவன் மாற வேண்டும் என்றால், இவன் மூன்றாவது இடமாயிருக்கிற இடத்திற்கு போக வேண்டும். அதுதான் யோர்தான். வாசிக்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, வாசிக்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். மூன்றாவது, யோர்தானுக்கு போக வேண்டும். இந்த யோர்தானுக்கு பிறகு அவனுக்கு போக வேண்டியதே இல்லை. இந்த யோர்தான் எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு பூரணமாக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தை காட்டுகிறது. அருமையான அல்லது வளர்ந்த மேன்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. எபிரேயருக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் இந்த அஸ்திபாரத்தின் மேல் நிற்காமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் பூரணத்தை வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்ப என்ன அன்பு? பூரண அன்பு. ஹல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற அன்பு, பூரண. ஏன் பயப்படுற? பூரண அன்பு இல்ல. ஏன்? பூரண அன்பு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 4:11. ஒரு பூரணமான விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆபிரகாம் விசுவாசத்தை எழுதப்பட்டிருக்கிறது, அது பலவீனமாக இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பூரணம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளேயும் பார்க்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பூரணமான விசுவாசம். நான் இதையெல்லாம் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வாசிக்கலாம். ஆம், யாக்கோபின் புஸ்தகம் 2:22 வாசிக்கலாம். 1 யோவான் 4:18 வாசிச்சீங்களா? முயற்சி செய்து. இன்னொரு வசனம் சிஸ்டர் வாச்சாங்க, ராஜானர் சிஸ்டர். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நல்ல வசனம் அது. மறுபடியும் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அளவுகோல் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அதான் அளவுகோல். அதை நோக்கிதான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சில சமயத்தில் சில குறைகள் இருக்கும். அன்பிலே விழுந்திருப்போம், அருமையான விசுவாசத்தில் விழுந்திருப்போம், அருமையான நம்முடைய மாம்சத்துக்குரிய மனிதன் நம்மை விழும்படியான அநேக சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணுவான். ஆனால் மறுபடியும் நாம் எழுந்து அருமையான அதை நோக்கி மறுபடியும் நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய யுத்தம் இதுதான். ஒன்று மாத்திரம். விளையாட்டிலே அருமையான ஓடுகிறவன் எப்படி ஓட்டப்பந்தயத்திலே ஒருவன் முதல் பரிசு பெறுகிறான், ஆனால் ஒரு 8-9 பேர் அது பின்னாடி நிற்கிறார்கள். நீங்கள் பார்த்த அடுத்த நாளும் அவர் அந்த கிரவுண்ட்ல வந்து எக்ஸசைஸுக்காக நிற்கிறான். ஒருத்தன் கேட்கிறான், நீ நேற்று தான் முதல் பரிசு வாங்கலையே, ஏன் இப்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற? நாளை இனிமேல் நீ பிரைஸே வாங்க போறதில்ல. அவன் அதை பற்றி யோசிக்க போறதில்லை. அடுத்த வருஷத்துலயும் அங்கே நிற்கிறான். அவன் அன்னைக்கு பிரைஸ் வாங்கினான்னு பார்த்தா 3வது பிரைஸ் வந்திருக்குது அவனுக்கு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு ஓடுகிறவன். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுவர்களாய் இராதீர்கள் என்று எழுதுகிறான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை பின்னிட்டு போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். இந்த காலவேளை ஆராதனையில அருமையான பின்பற்றுகிற இடத்தை நீங்கள் மறுபடியும் பற்றிக் கொள்ளுங்கள். பின்பற்றுகிற இடத்துல மறுபடியும் உறுதியாய் நில்லுங்கள். பின்பற்றுகிற இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி வாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வல்லமையும், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையும் அருமையான மேன்மையானது. அப்படியே நாம் ஜெபிக்கலாம், அப்படியே நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. விழுந்தது உண்மைதான். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேடுதலுக்கு பலன் உண்டு, உன் தியாகத்திற்கு பலன் உண்டு, உன் ஒப்பு கொடுத்தலுக்கு பலன் உண்டு. மிகுந்த பலனை நீ கண் காண்பாய், மிகுந்த பலனை சுதந்தரித்துக் கொள்வாய். அவன் சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே? நான் தேடினேனே, அவர் எங்கே? யோர்தான் இரண்டாய் பிளக்கிறதை அவனை ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் தான் அவர், நான் தான் அவர். ஹல்லேலூயா. நீ பார்க்கிறாயே, யோர்தான் பிளந்து போகிறது. நான் தான் அவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்காக கிரிய செய்வார். நீ தேவனுடைய அற்புதத்தை உன் கண்கள் காணும், தேவனுடைய வல்லமையை உன் கண்கள் காணும். ஒரு பெரிய எழுப்புதல் இந்தியா தேசத்திலே உண்டாகும். ஒரு பெரிய அசைவு. நீங்கள் எப்படி இந்த வாலிபர்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் போராடுகிற வாலிபர்களை பார்க்கிறீர்களோ, இதை காட்டிலும் பல மடங்கு இயேசு தெய்வம் என்று சொல்கிற கூட்டத்தை பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வரும், அப்படிப்பட்ட நாட்கள் வரும், அப்படிப்பட்ட நாட்கள் வரும். தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும், எல்லா பட்டணங்களிலும் உண்டாகும். ஒரு பெரிய அசைவு உண்டாகும், ஒரு பெரிய அசைவு உண்டாகும், ஒரு பெரிய அசைவு உண்டாகும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை தேசத்திலே செய்வார். அதுதான் எழுப்புதலின் அடையாளம். யோர்தான் இரண்டாய் பிளந்து காண்பித்தார் எலியாவுக்கு முன்னே, எலிசாவுக்கு. எலிசாவுக்கு சொன்னார், நான் தான் தேவன், நான் தான் எலியாவின் தேவன் என்று சொன்னார். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். கொடிய வியாதி உள்ளவர்கள் சுகமாவார்கள், குஷ்டரோகிகள் சுகமாவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், ஊமைகள் பேசப்படும், சாபத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படும். நான் தான் எலியாவின் தேவன் என்ற ஆண்டவர் தன்னை காண்பிக்கிற நாள் நாளிலே நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய அற்புதத்தை இந்த வருஷத்திலே பார்ப்பீர்கள். எலிசா சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வை அடித்தான். எலிசாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் தான் எலியாவின் தேவன். எங்கே சொன்னார் என்றால்
யோர்தான் 2ஆய் பிளந்து இருக்கிற இடத்தில் என்று சொன்னான். ஹalleluya. நான் தான் எலியாவின் தேவன். அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அப்பொழுது ஒன்றை அறிந்து கொண்டான், என் மேலே தேவனுடைய வல்லமை இரட்டத்தனையாய் இறங்கி விட்டது என்று அறிந்து கொண்டான். ஹalleluya. அப்பொழுது ஒன்றை அறிந்து கொண்டான், தன் எஜமானை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று அறிந்து கொண்டான். ஒன்றை அறிந்து கொண்டான், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவரை நான் இந்த தேசத்திலே உயர்த்த வேண்டும், இந்த வல்லமையை வைத்து என்று அவன் அறிந்து கொண்டான். Praise the Lord. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் இந்த பட்டணத்திலும் தேசம் எங்கிலும். கர்த்தாவே, இந்த காலைவேளையில் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலைவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.